வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ரைட்டா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜெய் மெயின் செஷன் 1க்கான எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா 22 ஸ்டார்ட் ஆச்சு, 23 அண்ட் 24 இன்னைக்கு ரெண்டாவது செஷன் இப்போ நடந்துட்டு இருக்கோம். மார்னிங் செஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து 28, 29, 30 அந்த டேட்ஸ்லையும் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு ரைட். இதில் நிறைய பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல எப்படி இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு, பேப்பர்ஸ் எப்படி இருக்கு, பிசிக்ஸ் எப்படி இருக்கு, கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு, மேத்தமேட்டிக்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க ஒவ்வொரு செஷன்லையும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் எக்ஸாம் முடிஞ்சதுமே பசங்க வெளியில் வரப்ப அந்த குழந்தைங்க கிட்ட கேட்டோ அதுக்கப்புறமா அந்த பேப்பரை பார்த்தோ அனலைஸ் பண்ணி ஒரு டீட்டெயில் கொடுக்குறாங்க எப்படி இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இப்போதான் ஃபஸ்ட்டு டைம் எழுதுகிற குழந்தைங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு நார்மலாக ஐயோ எக்ஸாம் டஃப்னு இருக்கும். சில பேர் வந்து குழந்தைங்க வந்து இப்போ போர்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணிவிட்டு சும்மா எழுதி பார்க்கலான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்தோடு இருக்கும், ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் எடுத்து போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடில் இருப்பாங்க. சில பேர் 11th 12th படிக்கிறப்ப வந்து குழந்தைங்க வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க பார்த்தீங்களா, இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து முயற்சி இருக்காது. ஆனால் வெளியில் வர குழந்தைங்க வந்து நார்மலாக பேட்டி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐயோ சார் நான் ப்ரிப்பரே பண்ணல, சும்மா எழுதி பார்க்க வந்தேன், எனக்கு பயமாக இருக்குது, டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த அனலைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி லாஸ்ட் மந்த் வந்து நம்ம போட்டிருக்கோம் என்ன பர்சன்டேஜ் இருந்தால் கிடைக்கும், பேப்பர் எப்படி வந்து ஒவ்வொரு வருஷமும் இருக்குது அப்படின்ட்டு. 2021, 2022, 2023, 2024 எப்படி வந்து பேப்பர் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியாக தான் வந்து இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். இதில் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக், இன்ஆர்கானிக் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி அப்படி தான் வரும். ஒன்று. ரெண்டாவது ஃபிசிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் இருக்காது, ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலே ஆன்சர்ஸ் வந்து வர மாதிரி தான் இருக்கும். ஒரு மாடரேட்டாக தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டணும். மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். ஜெய்யை பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்காது, ஆனால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஒரு மாடரேட்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து என்னன்னா கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து நம்ம வீடியோ போடுறப்ப லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த வருஷமும் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துடலாமா, இது உண்மையா நம்ம சொன்னது வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம யூடியூப் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு யாரெல்லாம் சேனல்ஸில் வந்து இதை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ, பட் இது போன வருஷமே நம்ம சொல்லிட்டோம். இந்த வருஷம் தான் இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுமே எப்படி இருக்குது இது இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே, பட் நீங்கள் நம்மளுடைய வீடியோவை செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதனால் இது எல்லாமே நார்மல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப ஏற்ற இறக்கம்லாம் இருக்காது. கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாகவும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாகவும் போகாது. ஒரு இடத்துல டிஃபிகல்ட் லெவல் ஒன்று இருந்ததுன்னா இன்னொரு கொஸ்டின் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஸ்டின்ஸை வந்து என்டிஏ வந்து செட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்தில் பார்த்ததுல என்னென்னா மேக்ஸிமம் என்ன இந்த லாஸ்ட் 3 இயர்ஸுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை, அவ்வளோதான். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் வந்து இன்டெகிரேட் டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. 30 கொஸ்டின்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டினும், பார்ட் பியில் வந்து லாஸ்ட் டைம் வந்து 10 கொஸ்டின், அது மாதிரி 30, 90 கொஸ்டின் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை ரைட்டா. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 hour எக்ஸாம்ஸு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸுக்கு கொஞ்சம் டைம் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம்ஸு 180 minutes 3 hours. தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ அண்ட் நியூமெரிக்கல் வேல்யூஸ் கொஸ்டின்ஸ் தான் இந்த வாட்டி இருந்தது. அது லாஸ்ட் இயரும் இருந்தது ரைட்டா. தென் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சருக்கு 4 marks தான் லாஸ்ட் இயரும், இந்த வருஷமும் அதே மாதிரி தான். தப்பாக இருந்ததுன்னா 1 mark வந்து மைனஸ் ஆகும். இதில் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொன்ன மாதிரி பார்ட் ஏல வந்து 20 கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ், பார்ட் ஏல பிசிக்ஸில் வந்து 20 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 20 கொஸ்டின், டோட்டல் 75 கொஸ்டின்ஸ். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தது. 10 கொஸ்டின் இருந்தது, 5 கொஸ்டின் பண்ண போகிறோம். பட் இந்த வாட்டி ஆப்ஷன் இல்லை. அப்போ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் 300 மார்க்குக்கு தான் வந்து பண்ண வேண்டியது. ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் into 3 அப்படின்ற மாதிரி கொண்டாந்துட்டாங்க. இது நார்மல், எல்லாருக்குமே தெரியும். இது ஏற்கனவே வந்து என்டிஏ வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறப்பயே வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. தென் ஃபிசிக்ஸ் வந்து இந்த வருஷம் லாஸ்ட் 2 days வந்து எக்ஸாம்ஸ் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பரு, பட் செகண்ட் பேப்பர் இருந்தாலும் சரி, செகண்ட் டே பேப்பர் இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலையில் நடந்த பேப்பர் இருந்தாலும் சரி, ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. நார்மலாக நம்ம சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் எப்பயுமே மாடரேட்டாக தான் இருக்கும் அப்படின்றதுனால இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வேறு ரிலேட்டிவ்லி ஈஸியர் தான் மேக்ஸ். எப்பயுமே அப்படி தான். மேக்ஸோட ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்கும்.
மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப கெமிஸ்ட்ரி தென் ஃபிசிக்ஸ் தென் மேக்ஸ் அப்படி தான் இருக்கும். அப்போ அதுதான் காட்டுது இந்த வருஷத்தோட அனலைஸ் ரிப்போர்ட்டு. நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியர் தென் மேக்ஸ். 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணியே வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இந்த ஓவரால் டிஃபிகல்ட்டி லெவலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து மாடரேட். அப்போ நம்ம லாஸ்ட் மந்த் போட்டது இதுலேயே கொடுத்துருக்கோம் மாடரேட்டாக தான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு. இப்போ அனலைஸ் பண்ணி நிறைய பேர் சொல்கிறது எப்படி இருக்குது, ஃபிசிக்ஸ் வந்து ஜெஇ மெயினில் வந்து மாடரேட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. தென் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா வெயிட்டேஜ் வந்து இந்த வருஷம் 12th சாப்டர்ஸ், ஏன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் இல்லை, அதனால வந்து அந்த 12th கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஒரே சாப்டர்ஸ்லாம் சில கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இங்கே பாருங்க, 1 கொஸ்டின் பேஸ்ட் ஆன் பொட்டன்ஷியோமீட்டர்ஸ், இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் டாபிக் வந்த மாதிரி சொல்கிறாங்க, அதை செக் பண்ணிக்கிடுங்க. தென் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்குல்லையே அதுலேருந்து வந்திருக்கு. ஒரு கொஸ்டின் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஃப்ளக்ஸ், 1 கொஸ்டின் ஃப்ரம் வந்து கிராவிடேஷன், ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி டிகேல இருந்து வந்திருக்கு. 4 to 5 கொஸ்டின் ஆஸ்க்ட் ஃப்ரம் மாடர்ன் ஃபிசிக்ஸ். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்பிளிட் அப் வந்து இருந்திருக்கு. லாஸ்ட் ஆஃப் கொஸ்டின் வேர் ஈஸிலி சால்வபிள் பை யூசிங் ஃபார்முலா. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சும்மா ஃபார்முலா அப்ளை பண்ணாலே வந்துடும். அதனால ஏன்னா நம்மளுக்கு கொடுக்குற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. இதில் 10 நிமிஷம் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பசங்க வேணும்னா அது பயத்தில் இருக்கான், எனக்கு சால்வ் பண்ண முடியாது, நான் ஸ்டெப் போடணும், இதெல்லாம் போட்டால் தான் வரும் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்கலாம். பட் நார்மலாக கொஸ்டின் செட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 120 மினிட்ஸ்க்கு தாசி ஆகாமல் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாட்டி பற்றி ஃபிசிக்ஸில் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ரைட்டா? தென் நம்ம மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இயர் மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் தான் இருக்கும். அந்த மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் கூட பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாததெல்லாம் இருக்காது. கொஞ்சம் அந்த கொஸ்டினை திங்க் பண்ணியோ இல்லைன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு லென்த்தியாகவும் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்படி தான் இருக்கும். அகைன் ரொம்ப டிஃபிகல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ லாஸ்ட் மந்தில் நம்ம போட்ட வீடியோவில் அகைன் இதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல். அப்போ இந்த வருஷமும் அதை தான் இது வந்து எல்லாருமே சொல்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கம்பேர் டு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் டிஃபிகல்ட்டு, கம்பேர் டு மேக்ஸ், ஃபிசிக்ஸ் ஈஸி அப்படின்ற மாதிரி தான் இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதில் கொஸ்டின்ஸ் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் ஃப்ரம் ஏபி ஆன் காமன் டேர்ம்ஸு, தென் 1 கொஸ்டின் ஃப்ரம் டெஃபினைட் இன்டெகிரேஷன்லேருந்து வந்திருக்கு, ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார்லேருந்து வந்திருக்கு, தென் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சர்க்கிள்லேருந்து கேட்டிருக்காங்க, 3Dலேருந்து கேட்டிருக்காங்க, அங்கே 2Dலேருந்து கேட்டிருக்காங்க, தென் ஓகேங்களா. தென் வந்து 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கேல்குலஸ்லேருந்து வந்திருக்கு. ரைட்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எங்கேருந்து வந்திருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் வந்து சால்வ் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் லென்த்தியராக இருந்தது, படித்து முடிச்சுட்டு அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் எடுக்க மாதிரியாக இருந்தது தவிர மற்றபடி பண்ண முடியாது அப்படின்றது மேக்ஸ் பேப்பர்லையும் ஜெயில கிடையாது, இன்க்ளூடிங் டுடேஸ் பேப்பர். ரைட்டா? ஓகே. தென் கம்மிங் டு தட் கெமிஸ்ட்ரி வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப கால்குலேட் போட்டு பண்ணணும், ஃபர்ஸ்ட் 2வது ஸ்டெப் போடுறப்பே ஆன்சர் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அனலைஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸோட பேப்பரை அனலைஸ் பண்ணி போட்டதில் லாஸ்ட் மந்தில் என்ன சொல்லியிருக்கோம், எப்பயுமே கெமிஸ்ட்ரி பேப்பர் வந்து ஈஸி டு மாடரேட் தான் இருக்கும். இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்திருக்கு. தென் வந்து கொஸ்டின்ஸ் ஸ்பிளிட் அப்னு பார்த்தோம் அப்படின்னா 2 கொஸ்டின் ஃப்ரம் கெமிக்கல் பாண்டிங்லேருந்து வந்திருக்கு, ஒரு கொஸ்டின் வந்து பயோமாலிகுல்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இருந்திருக்கு, 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டின் வந்து டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு, தென் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டு, ஒரு கொஸ்டின் வந்து சொல்யூஷன்ஸ்லேருந்து வந்திருக்கு. சின்ஸ் இட் வாஸ் மோஸ்ட்லி தியரி பேஸ்டு தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தியரி பேஸ்டில் கேட்டிருக்காங்க. தி பேப்பர் வாஸ் லிட்டில் பிட் ட்ரிக்கியாக இருந்தது தவிர ஆனால் எல்லாமே என்சிஆர்டி கண்டென்ட் தான். நீங்கள் பசங்க கிட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும், யாரெல்லாம் போய் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வந்தாங்களோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன வந்திருக்கு, என்சிஆர்டி கண்டென்ட்ல இருந்து தான் சார் வந்திருக்கு அப்படின்னாங்க. 2வது யாரெல்லாம் ப்ரீவியஸ் இயர் பேப்பரை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்களோ கொஞ்சம் நியூமரிக்கல் வேல்யூ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தவிர நிறைய வந்து பிஒய்க்யூஸ் யாரெல்லாம் வந்து பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம் சென்டரில் நான் கூட நேராக போய் விசிட் பண்ணப்போ பார்த்தேன் அப்படின்னா எந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் இந்த வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்தாங்க. ஏன் அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, சார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி பேப்பர் வருதுன்னு பார்க்கலாம்னு வந்தோம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் ஃபோக்கஸ்டாக வர க்ரௌடு வந்து இந்த ஜனவரி செஷனில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஃபோக்கஸ்டாக வந்து எப்படின்னா நம்ம கிராக் பண்ணணும், எப்படின்னா பண்ணிடணும் அப்படின்றது, சும்மா எழுதி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. அதனால இதில் கட் ஆஃப் வந்து மேஜராக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் இயர் எப்படி இருந்ததோ
கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். ஒரு 2 மார்க் 3 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும். பேப்பரும் அதே மாதிரி தான் ஈஸி லெவல் இருக்குது. அதனால் யாரும் வந்து பதட்டப்படவோ ஒரி பண்ணவோ பண்ண தேவையில்லை. சப்போஸ் ஃபர்ஸ்ட் செஷன் எழுதியிருக்கீங்க, ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 23, 22, 24 எழுதி முடிச்சுட்டு இருப்போம். தென் 28, 29, 30 எழுதுறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கும். ஐடியாக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரோட அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போடுறோம். அதனால் பயப்படவோ பதட்டப்படவோ தேவையில்லை. போய் எழுதி பாருங்கள். அடுத்த செஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் செஷனும் எழுதி பாருங்கள். இப்படி தான் பேப்பர் இருக்கும். நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. எப்பயுமே கெமிஸ்ட்ரி வந்து ஈஸி டு மாடரேட்டு, ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும். மேத்ஸ் பேப்பர் வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட் டு மாடரேட் தான். ரொம்ப டிஃபிகல்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரியா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா RJR அகாடமியில் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். 9176552121. சப்போஸ் எங்களுக்கு எதனா கோர்சஸ் இருக்குமா அப்படின்னா நிறைய கோர்சஸ் வந்து RJR அகாடமியில் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு கேட்டு விசாரிச்சுங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஜிஇக்காக எக்ஸாம் எழுதுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அமுச்சு விடுங்க. ஏன்னா பதட்டத்திலே இருக்க தேவையில்லை. அதுதான் சொல்லலை, நான் ரெகுலராக பேசுகிற வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய யூடியூப்லாம் பார்க்குற வேலையே வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஐயோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அவ்வளோதான், இதெல்லாம் ரொம்ப டஃப், இதெல்லாம் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸாமினேஷன் இஸ் வெரி ஈஸி. யாருக்கு ஈஸி? கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஈஸியாக இருக்கும். ரைட்டா? அதனால் தேவையில்லாமல் டைவர்ட் பண்ணாமல் NCERT ஒரு நல்லா தரவு பண்ணிக்கிடுங்க. தென் கோ ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ரொம்ப அருமையாக பண்ணலாம். ஓகே ரைட்டா? தேங்க்யூ.